சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகள் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக புகார் எழுந்துள்ளது. சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பல்வேறு துறைகளுடன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இங்கு நாள்தோறும் புறநோயாளிகள் பிரிவில் 4000த்திற்கும் மேற்பட்டவர்களும், உள்நோயாளிகள் பிரிவில் 1600ற்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில்தான் மருத்துவமனையில் குடித்தண்ணீர் வருவதில்லை என வேதனை மிக்க புகார் முன்வைக்கப்பட்டுள்ளது. பாத்ரூம் கிட்ட தான் தொட்டி கட்டி விட்டுக்கிறாங்க. அதில் பைப்பில் வருது. பாத்ரூமில் தனியாக அது பைப் இருக்குது. தனி இங்கே ஒரு தொட்டி இருக்குது, துணி துவைக்கிற தொட்டி மாதிரி. அதில் தான் பிடிச்சிட்டு வந்து குடிப்போம். இல்லைன்னா வெளியில் போய் பிடிச்சிட்டு வந்தால் தான். வேற எது கேன் மாதிரி எது வைக்கல தண்ணி பிடிக்கிறதுலாம்? கேன் வச்சிருக்கிறாங்க, அதில் தண்ணி இல்லை. தண்ணியே இல்லை. ஒரு இப்போ 13 நாளாக இருக்கிறோம். 13 நாளாக தண்ணியெலாம் இல்லை, கேன் மட்டும்தான் இருக்குது. நோயாளிகளுடன் இருப்பவர்கள் கடைகளுக்கு சென்று பணம் செலுத்தி வாங்கி வருவதால் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் தெரிவித்துள்ளனர். தண்ணியெல்லாம் இல்லை, தண்ணியெல்லாம் நாம தான் கடையில் வாங்கிக்கணும். தண்ணியெல்லாம் கேன் இருந்துச்சுன்னா தண்ணி டீ கடையில் வந்து தண்ணியெல்லாம் எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் கேட்டீங்களா? பார்த்தீங்களா? பைப் எதுவும் இல்லைங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம பாத்ரூமில் தான், ரெஸ்ட் ரூமில் தான் இருக்குது. ஹேண்ட் வாஷ் பண்ணுறது இருக்குது, அவ்வளோதான். குடிக்கலாம் தண்ணி இல்லை. மருத்துவமனையில் உள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வார்டு மட்டும் சிறப்பாக உள்ளதாகவும், மற்ற இடங்களில் தண்ணீர் தட்டுப்பாடும் கழிவறை சுத்தமின்மையும் உள்ளதாகவும் நோயாளிகளின் உடன் இருப்பவர்கள் கூறுகின்றனர். நார்மலாக வந்து தண்ணி இங்கே கிடைக்காது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போனால் அங்கே தண்ணி எல்லாமே இருக்குது. ஹாட் வாட்டர், கூலிங் தண்ணி எல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஏசி வார்டு. அது வந்து பிரச்சனை, தண்ணி பாத்ரூம் நீட்டாக வச்சுக்கிட்டாங்க. சும்மா சாதாரண வந்து பாத்ரூம்லாம் வந்து சும்மா கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி. ஆமாம், தண்ணி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி. அது போனால் அந்த தடவை முக்கில் பிடிச்சிட்டுலாம், இல்லை அம்மா உணவத்தில் போய் பிடிச்சி வந்து குடிக்கலாம். மருத்துவமனை நிர்வாகம் நோயாளிகளின் கோரிக்கையை ஏற்று குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். கேரள மாநிலம் கண்ணூரில் பட்டாசு வெடித்ததில் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டரின் கை படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டரான விபின் ராஜ் பட்டாசு வெடிக்க முற்பட்ட போது திடீரென பட்டாசு அவரது கையிலேயே வெடித்தது. இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939883838. இமெயில் advtthanditv@dttv.in.